வெல்கம் டு டுடே ட்ரேடர்ஸ். ஸோ நேற்று நம்ம வந்து யூரோ யூஎஸ்டிடி பார்த்தோம், ப்ளஸ் அதர் பேர்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து யூரோ யூஎஸ்டிடியோட ஓவர்லுக் பார்க்கலாம். அண்டு நம்ம நேற்று பார்த்ததில் நிறைய பேர்ஸ் வந்து கரெக்டான ஃபார்மேஷன் கிடச்சிருக்குது. ஸோ அதில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் டெய்லி அப்டேட்ஸை பார்க்கணும், இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எங்களோட கம்யூனிட்டி சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், அண்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இது எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கும் மார்க்கெட் அப்டேட்ஸ் கரெக்டாக டைமிங்க்கு வந்து சேரும். ஒன்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் பார்க்க ஸோ அன்றைக்குள்ளே மார்க்கெட் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அதில் நம்ம வந்து சேஃபாக எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்போ வெயிட் பண்ணணும், எப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்ம டெய்லி அவுட்லுக் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேர்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ யூரோ யூஎஸ்டிடி பார்த்தோம், கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் எப்படி நம்ம வந்து டீகோட் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நம்ம வந்து டீகோட் பண்ணி என்ட்ரி செட்டப்ஸை நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியணும், ஒவ்வொரு டைமும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம், அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது 5 கான்செப்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலனா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும், அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போயிட்டு பாருங்கள். அது பிகினர் டு அட்வான்ஸ். ஸோ அதில் வந்து பிகினருக்கு தேவையான சிஸ்டம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக வீடியோஸ் நெக்ஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 5 கீ பாயிண்ட்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், second one liquidity, third one character change and breakout structure, fourth one premium versus response, then swing high and low. ஸோ premium versus response அது வந்து demand or supply எல்லாமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்குது. ஸோ நமக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒரு கிளியராக ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் 4 ஹவர்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? எஸ். இப்போது நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி ஒவ்வொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேட்டதையும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குது. ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நம்ம எதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம், லிக்விடிட்டி கிராப். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நமக்கு எது லிக்விடிட்டி கிராப், இந்த லோ தான் நமக்கு வந்து மார்க்கெட்டை இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ரீசன். ஓகேங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் வந்து அந்த லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு எதிர்பார்ப்போம். ஒன்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது நம்மளோட இது நம்ம அப் ட்ரெண்டில் ட்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓவராலாக இந்த டைரெக்ஷன்லேருந்து, அதாவது இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் எப்போ நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து பிரேக் ஆகும், அதாவது சப்ளை பிரேக் ஆகும். ஸோ நம்மளுக்கு இம்பேலன்ஸ் வந்து ரீசன்ட் சப்ளை வந்து இதுதான். ஒன்ஸ் அந்த ரீசன்ட் சப்ளை பிரேக் ஆச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், லிக்விடிட்டி கிராப் வேணும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் அஸ் அ லிக்விடிட்டி, பட் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ப்ரீவியஸ் இந்த லிக்விடிட்டி கிராப்பில் நடந்த அந்த ஹை ரிட்ரேஸ்மெண்ட் ஹையை வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம்.
ஸோ நம்மளோட என்ட்ரி எப்படி இருக்கும் 1:2 நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 50% சான்சஸ் ஸோ வின்னிங். அதுவே நீங்கள் வந்து 1:3 என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 30 to 40% வின்னிங் ரேட் இருக்கும். ஸோ 1:3 நம்ம வின் பண்ணலாம். ஸோ நம்மளோட செட்டப் 30% அப்படி கிடையாது, ஓவராலாக சொல்கிறேன். ஓவராலாக எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருந்தாலும் ஸோ இப்போ கேல்குலேஷன், வேர்ல்டு கேல்குலேஷன் ஓகேங்களா. நம்ம அக்யூரேட்டாக இருந்தால் ஈவன் 1:20 கூட நம்ம வந்து வின் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டோட கரெக்டான அவுட்லுக்கில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் இறங்கணும்னா ஈவன் 1:20 கூட ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து மெயினாக 1:2 ஒரு 1:3 தான் நம்ம வந்து எங்கள் குரூப் நாங்கள் வந்து எய்ம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஈஸியாக நீங்கள் வந்து 1:3 எடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட அந்த 5 பாயிண்ட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, நமக்கு இதுக்கு முன்னாடி எது ஸ்விங் லோ ஸ்விங் ஹையாக இருந்துச்சு, இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்விங் ஹையாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்விங் ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்விங் லோ சேஞ்ச் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நடந்த ரீசன்ட் லோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ஓகேங்களா. இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், லிக்விடிட்டி கிராப். ஸோ லிக்விடிட்டி கிராப் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹோல் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி டோட்டலாக கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ அண்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவுமே ப்ரீமியமில் பை சைடு இறங்குறோம்னா நம்ம வந்து ப்ரீமியமில் இறங்கக்கூடாது, டிஸ்கவுண்ட் இறங்கணும். அதே மாதிரி செல் சைடு இறங்குறோம்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் இறங்கக்கூடாது, ப்ரீமியமில் இறங்கணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம வந்து பை சைடு இறங்க போகிறோம். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வேணும் மார்க்கெட்டுக்கு நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏரியாவில் எனக்கு வந்து மார்க்கெட் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட என்ட்ரிக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதேமாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி கிராப். ஸோ இந்த லிக்விடிட்டி கிராப் எல்லாமே நடக்கணும். ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி கிராப் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வெயிட் பண்ணுவேன். அதாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு பிரேக் ஆகணும், அதர்வைஸ் ஆர்டர் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகணும். அதாவது எனக்கு இந்த ஹோல் சப்ளை வந்து எனக்கு பிரேக் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்த ரீசன்ட் சப்ளை இதில் இங்கே இருக்குது. ஸோ இந்த சப்ளை எனக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சிச்சு டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சு. இந்த ஃபைனல் லிக்விடிட்டி கிராப் இதுதான். ஸோ இது நடந்து முடிஞ்சோன்னு நம்ம எதுக்கு எதிர்பார்ப்போம் சொன்னால் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறமும் நமக்கு லிக்விடிட்டி கிராப் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் ஸ்மால் லிக்விடிட்டி கிராப் இருக்கும் ஓகேங்களா. ஈவன் அந்த கிராப் கூட இருக்காது. கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட் வால்யூமோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது கூட இருக்காது. பட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா இல்லை, இது வந்து நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுனா ரீசெண்டாக நடந்த சப்ளை. ஸோ நம்மளோட சப்ளை இங்கே எது கண்ட்ரோலாக இருக்குது, இந்த இடத்துல இந்த சப்ளை கண்ட்ரோலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ டு இந்த ஹை இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சப்ளை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் நடந்திருக்கு. அதாவது ரீசெண்டாக இங்கே நடந்த எல்லா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் தான் நம்மளுக்கு வந்து அந்த லோ டு ஹை தான் சப்ளை ஓகேங்களா. இந்த லோ டு இந்த ஹை தான் சப்ளை. ஓகே, இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சப்ளை. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லோ டு இந்த ஹை, பட் இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே மார்க்கெட் வந்து இங்கே உள்ள ஆர்டர் பிளாக்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓபியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் இந்த இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதர்வைஸ் இங்கே வந்து இது ஜஸ்ட் மேனிப்புலேஷன், தென் ரிவர்ஸ் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்ம சப்ளை எதுன்னு கிளியராக கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எதுக்கு எதிர்பார்ப்பேன், லிக்விடிட்டி கிராப் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி வந்து எனக்கு இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு, லிக்விடிட்டி கிராப் நடந்துருச்சு. ஏன் இது லிக்விடிட்டின்னு சொல்கிறேன், இந்த லோ தான் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு ரீசன் ஓகேங்களா. தென் இந்த லோ ஓகேங்களா, தென் இதுவுமே லிக்விடிட்டி தான். பட் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சுன்னா ஓகே ரிவர்ஸ் ஆகிடும். இந்த மெயின் லிக்விடிட்டி தான் ஓகேங்களா. இந்த மாதிரி லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிச்சுன்னா A+ செட்டர் மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இறங்கலாம். நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்கேயும் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ லிக்விடிட்டி நம்மளோட மெயின் என்ட்ரிஸே லிக்விடிட்டி கிராப் அப்புறம் தான் இருக்கும். இங்கேயும் நாங்கள் வந்து ஒரு என்ட்ரி போட்டிருப்போம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு என்ட்ரி போட்டிருப்போம்.
ஸோ ஒரு சேஃபான ஒரு என்ட்ரி வேணும்னா அதே மாதிரி நம்ம வந்து ப்ரீமியம் வர்ஸ் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது இந்த என்ட்ரி, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது இதான் நம்மளோட ரீசன்ட் சப்ளை. ஏன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளோட ரீசன்ட் சப்ளை இங்கே பிரேக் ஆன நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துடலாம். 1:2 ஆர் 1:3. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு என்ட்ரியை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா, 1:3. ஓகே, இப்போ வந்து ரியல் மார்க்கெட்டோட, அதாவது கரண்ட் மார்க்கெட்டோட அவுட்லுக் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு கிளியர் 1:3 வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். பட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து இந்த ரீஜன். ஓகேங்களா, ஸோ நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் என்ன எதிர்பார்ப்போம்? லிக்விடிட்டி கிராப். ஸோ லிக்விடிட்டி கிராப் எங்கே நடந்திருக்கு? இங்கே நடந்திருக்கு. தென் நம்மளோட வேறு லிக்விடிட்டி இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லிக்விடிட்டி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் சப்ளை வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, இன்கேஸ் இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹையர் ஹைக்கு. ஸோ நம்மளோட சிஸ்டம் புரிஞ்சிருக்கும் எப்படி கிளியராக நம்ம வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்மளோட டிமாண்ட். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற லோவை கிராப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இந்த டிமாண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. லெட்ஸ் சி நம்மளுக்கு வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு கிளியர் சப்ளை பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜோனை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஹையர் ஹைக்கு. இதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட A+ செட்டப் மாதிரி இந்த மெயின் லாஸ்ட் லிக்விடிட்டி இதுதான். ஸோ இந்த இந்த 2 லிக்விடிட்டியில் மார்க்கெட் கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சப்ளை பிரேக் ஆச்சுன்னா நம்ம அதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை பிரேக் இருக்குது ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லிக்விடிட்டி கிராப்பும் நடந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் சி. ஸோ இதான் யூரோ யூஎஸ்டியோட அவுட்லுக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணணுன்னா இங்கே கூட எடுக்கலாம். 1:1.5 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர் 1:2 கூட இந்த ஜோனில் ட்ரை பண்ணலாம். பட் வெயிட் ஃபார் கிளியர் கன்ஃபர்மேஷன். ஸ்மால் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நேற்று பார்த்தது NU. ஸோ NU வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இந்த லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் மேபி நம்ம வந்து ஒரு கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம வந்து அப்ட்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதோட அவுட்லுக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கிளியராக ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கிறோம். EU வந்து ரேட் கட் பண்ணுறாங்க, NU வந்து ரேட் கட் பண்ண போகிறது இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்த EU டோட்டலாக இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குது. இன்னுமே நிறையா அவுட்கம் இருக்குது அப் ட்ரெண்டு போகிறதுக்கு, புல்லிஷான ஜோன் இதெல்லாமே. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டி கிராப் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும்னா நமக்கு வந்து இன்டர்னலாக இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே இந்த 4 ஹவர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நடந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் இந்த ரீஜனில் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த ரீஜனில் இருக்குது. எய்தர் ஆஃப் இந்த 2 ரீஜனில் ஒன்ஸ் நடந்ததுக்கப்புறம் எனக்கு கிளியராக ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சுன்னா ஸோ ஐம் ஹாப்பி டு என்டர். அதர்வைஸ் இந்த ஜோனில் எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் நடந்தால் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ட்ரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எய்தர் ஆஃப் 2 ஜோனில் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்விஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்விஸ் வந்து நம்மளோட இந்த லிக்விடிட்டி கிராப்புக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் இது நடந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஹை நம்ம எதிர்பார்க்கலாம். கிளியராக பார்த்தீங்கன்னா நேற்று அவுட்லுக்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி கிராப் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிடுச்சு. தென் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்ஷியலாக இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிவிட்டு தென் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. தென் இந்த லீஸ்ட்
the final liquidity வரைக்கும் grab பண்ணிட்டு then again ஒரு breakup structure the final liquidity grab then again ஒரு breakup structure then நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு final liquidity வரைக்கும் grab நடக்குது இந்த இடத்துல அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த லிக்விடிட்டியாவது கிராப் ஆகணும் ஸோ ஒன்ஸ் இது கிராப் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஹாப்பி டு என்டர் எனக்கு வந்து ரீசெண்ட் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும் ஒன்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சுன்னா ஐம் ஹாப்பி டு என்டர் ஸ்மால் டைம் ஃப்ரேம் நான் வந்து அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் நான் எதிர்பார்ப்பேன் நெக்ஸ்ட் வந்து யூரோ ஜிபிபி ஸோ யூரோ ஜிபிபி வந்து நேற்று பார்த்துருந்தோம் ஸோ மார்க்கெட் எனக்கு வந்து இந்த இது பிரேக் ஆகணும் ஆர் இந்த இது பிரேக் ஆகணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது ஒரு ஃபுல் கன்சல்டேஷன் ஜோனில் ஸ்டக் ஆகிடுச்சு மார்க்கெட் எதர் ஆஃப் ஜோனில் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும் அண்ட் அந்த பிரேக் அவுட் வந்து எனக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் இல்லைன்னா கீழே வந்தால் எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப்பாக இருக்கணும் லிக்விடிட்டி கிராப் எதுனா இந்த ஜோனும் தான் ஓகேங்களா ஸோ ஐம் வெயிட்டிங் தென் நம்ம வந்து இஜே பார்த்தோம் நேற்று ஸோ இஜே வந்து அதே மாதிரி தான் நேற்று நம்ம வந்து இந்த இது பிரேக் ஆகிடுச்சு ஒரு கிளியர் நெக்ஸ்ட் ஃப்ராக்டர் பிரேக் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்குது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேபிஒய் பேரிஷ் பட் இப்போது ரீசெண்டாக எலெக்டான பிரசிடென்ட்னால ஒரு வாலிடேஷன் இருக்குது அண்டு இன்டர்வென்ஷன் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல பட் இன்டர்வென்ஷன் நடக்கக்கூடிய ஜோன் இது அதனால தான் யூஎஸ்டி ஜேபிஒயும் ட்ராப் ஆகிட்டு இருக்குது லெட் சி ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் இல்லை யூஜேல எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் இல்லை மேபி நம்மளோட இந்த ஸ்விங்லோவும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் இன்கேஸ் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு சப்ளை பிரேக் ஆகணும் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை எங்கே இருக்குது இந்த இடத்துல இதான் நம்மளோட ரீசன்ட் சப்ளை ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள் தென் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு ஹையர் ஹை எதிர்பார்க்கலாம் ஸோ சூப்பராக நம்ம வந்து ஒரு 1:3 கேப்சர் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல செட்டப்ஸ் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு கிளியர் ட்ரெண்ட் இல்லை பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஸோ கோல்டு நம்ம சொல்லியிருந்த மாதிரி சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இந்த லோவை கேப்சர் பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 கிடச்சிருக்கும் 1:1.6 கிடச்சிருக்கும் ஒன்றுமே இல்லை இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது நம்மளுக்கு வந்து கிளியர் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது வெயிட் பண்ணலாம் இப்போது இந்த சப்ளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்ஸ் இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த மார்க்கெட் வந்து இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கிளியராக இனிஷியல் லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிவிட்டு தென் ஒரு பிரேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு தென் இந்த ரீசன்ட் சப்ளைலையும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்ஸில் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு லோயர் லோ கூட நம்ம பார்க்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ லோயர் லோன்னு சொல்கிறது நான் இந்த இதுதான் லோன்னு கன்சிடர் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பேஸில் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் ஒரு நல்ல என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் இதில் இன்னும் என்ட்ரு ஆகலைன்னா நோ ப்ராப்ளம் வெயிட் ஃபார் திஸ் சப்ளை கன்ஃபர்மேஷன் இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அடுத்த லோவையும் நம்ம வந்து கிராப் பண்ணலாம் ஓகே பிடிசி ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து கிளியராக ஒரு சப்ளை பிரேக் ஆகணும் ஸோ ரீசெண்டாக இருக்கிற சப்ளை இப்போ வந்து எனக்கு இதுதான் ஸோ எனக்கு வந்து இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கிற எனக்கு ரீசெண்ட் லிக்விடிட்டி கிராப் நடக்கணும் தென் ஐ கேன் லுக் ஃபார் பை பட் டோட்டலாக பிடிசி மார்க்கெட் இஸ் பேரிஷ் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸ்ட்ரக்சர் பிரேக் இது ஸோ நமக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம் நம்ம பிளாங்காக எடுக்க போகிறது இல்லை ஓகே தேங்க்யூ கைஸ் இன்னும் நீங்கள் உங்களுக்கு கிளியராக ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் வந்து எங்களோட சேனல் ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட அவுட்லுக் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ண போகிறோம் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் எப்படி என்ட்ரி எடுத்தோம் அதில் எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோம் அண்டு எங்களோட ஜேர்னி வந்து ஜேர்னியோட டார்கெட்டை எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஸ்டே டியூன் இயர்லி மெம்பர்ஸ் எப்போவுமே பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ see you guys and
கம்மிங் வீக்கெண்ட் நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸில் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். ஓகே, பை பை.